சில நேரத்துல என்ன பேசுறோங்கிறதையே மறந்துடுறாரு. சில நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஏய் இல்ல, நீ என்ன ரோஜா சொல்ற? எல்லாம் சரியாயிடும் அத்தை. நீங்க வணங்குற முருகன் அவரை பாத்துக்குவாரு. சார் நீங்க பேக் கொடுங்க. மேல வாங்க. அம்மா ரோஜா. வாங்க சார். நான் எப்ப சாப்பிட்ட ரோஜா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அக்கா, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ரோஜா கிட்ட நான் சாப்பாடு கொடுத்து அனுப்பினேன். ஆனா எந்த காம்ப்ரமைஸும் நடக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இதை இப்படியே விட்டுறக்கூடாது கல்பனாம்மா. ஆமாக்கா, உடனே ஏதாவது பண்ணணும். அப்படியே விட்டுறக்கூடாது. ஆனா இந்த வீட்ல யாருக்குமே தெரியாம பண்ணணும்க்கா. ஆமா. யோசிப்போம். வாங்க போலாம். சரி.